ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப் அளவு சீனி, 1லேருந்து 1.25 கப் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கலர் பவுடர் நம்ம மஞ்சளோ ஃபேண்டா கலரோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். தேவையான அளவு நெய். இதுக்கு வந்து கண்டிப்பாக ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கணும். 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் எடுத்துக்கணும். அது எப்படி வாங்க செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு அதில் வந்து முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். நெய் நல்லா காஞ்ச உடனே தான் நம்ம போடணும். போட்ட உடனே டக்குன்னு நம்மளுக்கு முந்திரி பருப்பு வறுத்துடலாம், இல்லைன்னா நம்மளுக்கு பதத்து போயிடும். அதனால் நெய் நல்லா சூடானவுடனே போட்டுட்டு நம்ம முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதோடய கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து இதில் வந்து நம்ம ஒரு கப் ரவையை வறுத்துக்க போகிறோம். நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்து அதிலே ரவையை போட்டு நல்லா நம்ம வறுத்துக்கிறோம். ரவையை நம்ம நல்லா வறுக்கும்போது அடுப்பை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சிடணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா டக்குன்னு ரவை கரைஞ்சிருச்சுன்னா இந்த கேசரியோட டேஸ்ட்டு மாறிடும். அது நம்ம கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். நம்ம இங்கிட்டு வறுத்துட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இதுக்கு தேவையான சுடு தண்ணி வந்து வச்சுக்கணும். தண்ணி வந்து சூடாக்கி வச்சுக்கணும். நான் எவ்வளோ அளவு எடுத்திருக்கேன்னா அந்த கப்புக்கு நான் 5 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். 4லேருந்து 5 கப் அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. நாலரை கப்பே போதும். பத்தலைன்னா கூட அதனால நம்ம ஒரு 5-6 கப்பு தண்ணி சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பக்கத்து அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா நம்ம இந்த ரவையை நல்லா வறுத்து வாசம் வரும். லேசாக கலர் சேஞ்ச் ஆகும். லேசாக தான் ஆகணும், ரொம்ப ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், லேசாக கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம சுடு தண்ணியை தூக்கி ஊற்றிடணும். ஊற்றுனவுடனே அந்த சூட்லேயே டக்குன்னு ரவை வந்து வெந்துடும். ரவை வந்து எப்போவுமே வேகமாக வெந்துடும் தானே, அதனால் நம்ம இப்போ ஊற்றுனோடனே வெந்துடும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 3-3.5 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் தேவைன்னா அப்புறம் கொஞ்சம் ஊற்றிக்குவேன். அதே மாதிரி தான் நம்மளும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவ்வளோ தண்ணியும் இதில் ஊற்றிடக்கூடாது. ரவை கொஞ்சம் வெந்து வரையில் திக்காகிற ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வெந்தாலே போதும். அந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவு கலர் பொடி எது வேணாலும் மஞ்சள் கலர் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃபேண்டா கலர் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கலரை நம்ம அதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கணும். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். ஃபுட் கலரை போட்டால் தான் கேசரி வந்து நம்மளுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும். ஆனால் ஃபுட் கலர்லாம் இப்போ சேர்க்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. இது நல்லா கேசரி நல்லா இப்போ கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் ரவை வேகாத மாதிரி இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். அதே 4லேருந்து 5 கப் அளவு நான் சொல்கிறேன். அதே மெஷர்மெண்ட் படி செஞ்சீங்கன்னா கரெக்டாக இந்த அளவுக்கு வரும் உங்களுக்கு. நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் ஏலக்காய் இதை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் வந்து நான் 3லேருந்து 4 அளவு தான் ஏலக்காய் எடுத்திருக்கேன். நான் சின்ன கப்பில் ஒரு கப் ரவை தான் எடுத்திருக்கேன். எனக்கு இவ்வளோ கேசரி கிடச்சிருக்கு. நீங்கள் இதே அளவு அப்படியே கூட்டி குறைச்சி சேர்த்துக்க வேண்டியதுதான். அதுக்கு ஒரு கப்பு நான் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப்பு ஜீனி தான் போட்டிருக்கேன். ஜீனி போட்டோம்னா நல்லா இலகி கொடுக்கும். நல்லா ஜீனியெல்லாம் கரைஞ்சிரும். அதில் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இலக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் திக்காகும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு தான் நான் நெய் மொத்தமே சேர்த்துருக்கேன். ரீஃபைண்ட் ஆயிலில் தான் வறுத்துருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த கேசரி. நல்லா ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சட்டியில் ஒட்டாமல் நல்லா வரும். அது இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதில் சேர்த்துடணும். முந்திரி பருப்பு நெய் ரெண்டையுமே 1 பை 1 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான கேசரி ரெடி ஆயிரும். எங்களுக்கு ஒரு கப்பு அளவு நாங்கள் ஜீனி ஒரு கப்பே கரெக்டாக தான் இருக்கும். இன்னும் ரொம்ப தித்திப்பாக சாப்பிட்றவங்களா இருந்தால் தான் 1.25 கப்பு போட்டுக்கணும் ஜீனி. அப்போ இது 2 ஸ்பூன் தான் நெய் ஊற்றிருக்கேன். முதல்ல ஒரு ஸ்பூன் ஊற்றுனது முந்திரி பருப்பு வறுத்தது. மொத்தமே 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றினாலே போதும். ஏன்னா கொஞ்சம் தானே நம்ம அளவு எடுத்துருக்கோம். இதே குவான்டிட்டியை ஒரு கப்பை 2 கப்பாக மாற்றிட்டு 2 கப்புக்கு 2 கப்பு சர்க்கரை, அதே அப்படி டபுள் மடங்காக தண்ணி. அவ்வளோதாங்க, சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் எடுத்து மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்.
சுட சுட சூப்பரான நெய் மணக்க மணக்க கேசரி ரெடி. ரவா கேசரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள்.